இறை கருணை பெற்ற அருளாளர்கள் அன்பர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய பதிவுகளில் அன்பர்களினுடைய ஐயப்பாடுகளுக்கு கேள்விகளுக்கு பதிலளிப்பதனுடைய விளைவு தொடர்ந்து அன்பர்கள் பல கேள்விகளை நம்மிடத்திலே எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அதிலே ஒரு அன்பர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வியானது அதற்கு பதிலளிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அவர் கேட்டிருக்கிறார், நீங்கள் ஆன்மீகவாதிகள் எல்லாம் அரசியல் தர்மம் பற்றி பேச வேண்டும், தர்மத்திற்கான அரசியலை மக்களுக்கு வலியுறுத்த வேண்டும், வழிகாட்ட வேண்டும் என்று சொல்லுகிறீர்களே. அப்படியானால் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்கிற முயற்சியிலே நீங்கள் எல்லாம் இறங்கப் போகிறீர்களா? தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்பட போகிறதா என்று கேட்டிருக்கிறார். அன்பிற்கினியவர்களே, நம்முடைய கேள்வி எழுப்பி இருக்கிற அன்பர்களும் சரி, மற்றவர்களும் சரி, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எந்த ஒரு ஆட்சியையும் அகற்ற வேண்டும் அல்லது எந்த ஒரு அரசியல் கட்சியையோ எந்த ஒரு அரசியல் தலைவரையோ ஆட்சி அதிகாரத்திலே அமர வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சி நம்முடையது அல்ல. தமிழகம் மட்டுமல்ல, நம்முடைய பாரத தேசம் மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதும் அறம் சார்ந்த அரசியல்கள் வளருகிற பொழுதுதான் மனித சமுதாயத்திற்கான ஒரு முழுமையான விடிவை நோக்கி, ஒரு வளர்ச்சியை நோக்கி இந்த உலகம் செல்ல முடியும் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அரசியல் என்பது உயர்ந்த ஆன்மீகம், அரசியல் என்பது உயர்ந்த தர்மம். அந்த அரசியலிலே ஈடுபடுகிறவர்கள், அந்த அரசியலிலே பங்கேற்று பதவிக்கு வர விரும்புகிறவர்கள், ஆட்சி அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள், அந்த ஆட்சி அதிகாரத்திலே அமருகிறவர்கள், இவர்களெல்லாம் உயர்ந்த அந்த ஆன்மீகத்தை, அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் என்கிற நிலையிலே இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இங்கே ஆட்சி மாற்றங்கள் நிகழ்வதனால் மட்டுமோ, சில மனிதர்கள் மாறி வேறு மனிதர்கள் ஆட்சி அதிகாரங்களிலே பதவிகளிலே அமர்வதனால் மட்டுமோ சமுதாயத்திலே ஒரு மலர்ச்சி, முழுமையான வளர்ச்சியின் எல்லையை எட்டிவிட முடியாது. இந்த உலகத்திற்கு, மனித சமுதாயத்திற்கு தேவை ஆட்சி மாற்றங்கள் அல்ல, ஆட்சி மாற்றங்கள் மட்டுமல்ல, இங்கே நம்முடைய சமுதாயத்திலே அரசியல் கலாச்சார மாற்றம் தேவையாக இருக்கிறது. அந்த அரசியல் கலாச்சார மாற்றம் உருவாவதற்குத்தான் நம்முடைய அருளாளர்கள் எல்லாம் அர்ப்பணித்துக் கொண்டு வழிகாட்ட வேண்டும் என்பது நம்முடைய வேண்டுகோளாக இருக்கிறது. அரசியலிலே ஈடுபடக்கூடியவர்கள், அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கை கோட்பாடுகளை உடையவர்களாக இருந்தாலும் சரி, ஆட்சி அதிகாரத்திலே அமர்கிறவர்கள் தூய்மையான மனிதர்களாகவும் மக்களுக்கு தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாகவும் இருக்கிற பொழுதுதான் அந்த ஆட்சியின் மூலமாக மக்கள் பயனடைவார்கள். ஆகவே இந்த அரசியலை அறம் சார்ந்த அரசியலாக, ஆன்மீகத்திற்கான அரசியலாக, தர்மத்திற்கான அரசியலாக மாற்றுவதற்கு அரசியலில் இருக்கின்றவர்களுக்கும் மக்களுக்கும் வழிகாட்ட வேண்டியது ஆன்மீக தளத்திலே இருக்கின்றவர்களினுடைய கடமையாக இருக்கிறது. எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும்,
அரசியலிலே ஈடுபடுகின்றவர்கள் அந்த உயர்ந்த தர்மத்தை, அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை கடைபிடித்து மக்களுக்கு தூய்மையான தொண்டும் சேவையும் செய்வதற்கான வாய்ப்பு எவருக்கு இருக்கிறதோ அவர்களே அரசியலிலே ஈடுபட வேண்டும். அப்படிப்பட்ட தகுதி உடையவர்களே மக்கள் பிரதிநிதிகளாக வருவதற்கு அரசியலிலே போட்டியிட வேண்டும். இப்படி தூய்மையான தொண்டும் சேவையும் செய்து மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தியாகம் செய்வதற்கு அதற்கான மனமும் அதற்கான வாய்ப்பும் எந்த மனிதருக்கு இருக்கிறதோ அப்படிப்பட்டவர்களே அரசியலிலே பங்கேற்று பதவிகளை அடைய வேண்டும். அது எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அனைத்து கட்சிகளை சார்ந்தவர்களும் மக்களுக்கு தொண்டும் தூய்மையான சேவையும் செய்வதற்கான மனம் படைத்தவர்கள் மட்டுமே அரசியலிலே இருக்க முடியும், இருக்க வேண்டும் என்கிற நிலைமையை சமுதாயத்திலே உருவாக்க வேண்டிய பொறுப்பு அனைவருக்கும் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அரசியலிலே ஈடுபடுகின்றவர்களும் சரி, அப்படி அரசியலிலே ஈடுபட்டு ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்றவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்களும் சரி, அந்த அரசியலினுடைய உயர்ந்த தர்மத்தை கடைபிடித்து நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும். தேர்தலிலே போட்டியிடக்கூடியவர்கள், தேர்தலிலே போட்டியிடக்கூடிய அரசியல் கட்சிகள், அதனுடைய தலைவர்கள் எல்லாம் இந்த ஆட்சி அதிகாரத்தை பணம் சம்பாதிப்பதற்கான, கொள்ளையடிப்பதற்கான ஒரு வாய்ப்பாக கருதி அதற்கான போட்டியாக அரசியல் இருக்கக்கூடாது. அந்த எல்லையை எட்டுவதற்காக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்கிற எண்ணமுடையவர்களினுடைய போட்டியாக இருக்கக்கூடாது. அனைத்து அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் தூய்மையான தொண்டும் சேவையும் மக்களுக்கு அர்ப்பணித்து கொண்டு செயலாற்றக்கூடியவர்களாக மாற வேண்டும். அப்படி தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான தகுதியுள்ளவர்கள்தான் அரசியலிலே இருக்க வேண்டும். அரசியல் கட்சிகளிலே பங்கேற்று தலைமை பொறுப்புகளிலே இருக்க வேண்டும். அப்படி தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களை, அவர்களுக்குள்ளே சிறந்தவர்கள் யார் என்பதை தேர்வு செய்து தங்களுக்கான ஒரு அரசையும் அரசியலையும் அரசாட்சியையும் உருவாக்கி கொள்ளுகிற வாய்ப்பை சமுதாயத்திலே உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலைமைகள் எல்லாம் இந்த சமுதாயத்திலே சாத்தியமான ஒன்றுதானா என்கிற கேள்விகள் பலருக்கும் எழுவது இயற்கையானதுதான். ஆனால் அதே சமயத்தில் எல்லோரும் எண்ணி பார்க்க வேண்டும், நம்முடைய சமுதாயத்திலேயே ஒரு காலத்தில் அது எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் தூய்மையான தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக இந்த மண்ணிலே மலர்ந்து வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள் என்கிற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காமராஜரை போன்றவர்கள், ராஜாஜியை போன்றவர்கள், ஜீவாவை போன்றவர்கள், கக்கனை போன்றவர்கள், இப்படி அனைத்து அரசியல் கட்சிகளிலே இருக்கின்றவர்களும் மக்களுக்காக தொண்டும் சேவையும் செய்கின்றவர்களாக இருந்து அதிலே எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அதிலே உயர்ந்தவர்களை, அதிலே சிறந்தவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை இந்த மண்ணிலே ஒரு காலத்திலே உருவாக்கப்பட்டிருந்தது என்கிற யதார்த்தத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த உயர்ந்த ஆன்மீகமான அரசியலை, உயர்ந்த தர்மமான அரசியலை அந்த உயர்ந்த நிலையிலே உருவாக்குகிற பொழுதுதான் தமிழகத்திலே மட்டுமல்ல, பாரதத்திலே மட்டுமல்ல, இந்த உலகம் முழுவதுமான மனிதர்கள் அனைவரும் ஒன்று, அனைத்து மனிதர்களும் ஒன்று, அனைத்து மக்களும் நம்முடைய ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள். இந்த உலகத்திலே எங்கு வாழுகிற மனிதனாக இருந்தாலும் அந்த மக்களினுடைய, மனிதனினுடைய தேவைகளை, நலன்களை பாதுகாப்பது நம்முடைய கடமை என்று எல்லோரும் எண்ணக்கூடிய அந்த உயர்ந்த சமுதாய சிந்தனையோடு
ஒரே குடும்பமாக இந்த உலகம் முழுவதும் ஒரே குடும்பமாக வாழுகிற சமுதாயத்தை மலரச் செய்ய வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொரு மாநிலங்களிலும் ஒவ்வொரு தேசங்களிலும் அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை, அந்த உயர்ந்த ஆன்மீக சிந்தனையை, அந்த உயர்ந்த தர்மமான அரசியலை தர்மத்தோடு நிலைநாட்ட வேண்டிய பொறுப்பு தான் அனைவருக்கும் இருக்கிறது. இந்த பொறுப்புகளிலே இருந்து தவறுகிறவர்கள் இந்த மனித சமுதாயத்திலே வாழுவதற்கு தகுதியற்றவர்கள். அது மட்டுமல்ல, இந்த தர்மத்திலே இருந்து தவறுகின்ற சாதாரண வாக்களிக்கக்கூடிய மனிதனாக இருந்தாலும் சரி, அரசியலிலே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஆன்மீக தளத்திலே இருக்கின்றவர்களாக இருந்தாலும் சரி, இந்த கடமையை, இந்த உயர்ந்த தர்மத்தை நிறைவேற்றாதவர்கள் பாவக்குழியிலே வீழ்ந்து நரகத்திலே வீழ்வார்கள் என்பது மறுக்க முடியாத உண்மையாகும். இந்த மனித சமுதாயத்தை உயர்ந்த நிலைக்கு, மனித சமுதாயத்தை உயர்ந்த மலர்ச்சிக்கு எடுத்து செல்வதற்கு நம்முடைய அரசியலை மலர்ச்சி பெறச் செய்வது, தர்மத்திற்கான அரசியலாக, உயர்ந்த ஆன்மீகத்தை நிலைநாட்டுகிற அரசியலாக, அதற்கான ஆட்சி நிர்வாகங்களை உருவாக்குவதன் மூலமாகத்தான் நம்முடைய மாநிலம், நம்முடைய தேசம், இந்த உலகம் முழுவதும் மக்களுக்கான மலர்ச்சியை உருவாக்க முடியும். அந்த உயர்ந்த நிலையை எட்டச் செய்வதற்கு ஆன்மீக தளத்திலே இருக்கக்கூடிய அத்துணை பேரும் வழிகாட்டுவதற்கும் வழிநடத்துவதற்கும் முன்வர வேண்டும். மக்களும் அரசியலிலே இருக்கக்கூடியவர்களும் அந்த உயர்ந்த ஆன்மீகத்தை, உயர்ந்த தர்மத்தை கடைபிடிப்பதற்கு முன்வர வேண்டும். அத்தகைய உயர்ந்த ஆன்மீக நிலை, இறை என்று போற்றப்படக்கூடிய உயர்ந்த நிலை இந்த மண்ணிலே மலர்வதற்கு பிரபஞ்ச பேராற்றல் கருணை மழை பொழியட்டும். அனைவருக்கும் பரிபூரண நல்ல ஆசிகள்.